god, oh my god, it's snowfall. Woo! Snowfall in the May month. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் ஸ்னோ இருக்கா, ஸ்னோஃபால் இருக்கா, ஸ்னோஃபால் பார்க்க முடியுமா, ஸ்னோ வந்தால் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து மே 4, அதாவது நேற்று எடுத்தது. ஸோ இன்றைக்கி மே 5. ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க ஸ்னோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான அப்டேட்டு தான் இந்த வீடியோ. ஸோ மே 4 தான் வந்து ஸ்னோஃபால் ஆச்சு. ஆக்சுவலி இந்த வருஷம் சொல்லப்போனால் வெதர் வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா போன வருஷம்லாம் அந்த டைமில் வந்து பயங்கரம் வேர்த்து கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டாகிடுச்சு, ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஆக்சுவலி. ஸோ எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு காஷ்மீர். மே மாதம் 4 ஒரு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் வெதர் சேஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலி இந்த டைமில் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 6 ஃபீட் கிட்ட வந்து ஸ்னோ இருக்குது இந்த பிளேஸில், காஷ்மீரில் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்னோ இருக்க பிளேஸ் வந்து குல்மார்கோ இல்லை சோன்மார்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்ரீநகர்லேருந்து டுவர்ட்ஸ் குரேஸ் வேலியில் வந்து இருக்குது. இன் பிட்வீனில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. பிளேஸ் நேம் வந்து ராஜ்தான் பாஸ். கிட்டத்தட்ட ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 120+ கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் இந்த ராஜ்தான் பாஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், குரேஸ் வேலிக்கு கிடையாது. ராஜ்தான் பாஸ் போகிறீங்கன்னா ஒரு டே ட்ரிப்பாக கூட நீங்கள் போயிட்டு வரலாம். பட் டே ட்ரிப்பாக போயிட்டு வரீங்கன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளானை வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மவுண்டெயின் ட்ராவல். யாருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு டிரைவ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்னோ என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வந்து வரலாம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஸ்ரீநகர், குல்மார்க், பஹல்காம் தான் எங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது. இந்த வீடியோவே நான் வந்து எப்படி போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் ஆக்சுவலி என்னோட டிஎம்மில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஸ்னோ இருக்கா, ஸ்னோஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கா, ஸ்னோ இருக்குமா, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யூஸ்வலி வந்து குல்மார்க் வந்து இட்ஸ் நாட் மை பிளேஸ். ஏன்னா அது ஓவர் ரேட்டட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். வடக்கு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, அதனால் உள்ளே போயிட்டு வரதே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அதனால தான் இந்த பிளேஸை நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். நானே ட்ரைவ் பண்ணிட்டு தான் போனேன், நம்ம காரில் தான் போனோம். அண்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஏன்னா நான் என்னோட காரில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹைட்டான கிட்டத்தட்ட 11,000 ஃபீட் ஹைட்டுக்குள்ள மவுண்டெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. அதுவும் நான் ட்ரைவ் பண்ணி போகிறது. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே ஸ்டார்ட் பண்ணோம். ஈவன் ஓவர் பிளான்லாம் கிடையாது, ஸ்னோஃபால் பிளான் கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ எவ்வளோ ஸ்னோ இருக்குது கரண்ட்லி. இல்லை காஷ்மீர் வந்தால் எந்த இடத்துல ஸ்னோ பார்க்க முடியும், ஈவன் அதை நான் பார்த்தா தான் அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கும் நான் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த பிளேஸ் வந்து சடனாக ஒரு 8-9 மணி போல் சடனாக நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா அந்த டைமில் 2-3 பேர் அவைலபிளாக இருந்தாங்க. ஓகே ப்ரோ கம் வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ரிப்பு. காஷ்மீரில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் உங்களோட ஐடி ப்ரூஃபை ப்ராப்பராக வச்சுக்கணும். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆர்மி வந்து ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. செக்இன் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கணும். ஆதார் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் ஆல்சோ ஃபைன். ஸோ யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு செல்ஃப் செக்இன் வந்து பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வரேன்னு நினைக்கும் போது ஐ எம் ஃபீலிங் ஸோ மச் ப்ரௌட். எங்கள் அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த ஆர்மி செக்கிங் முடித்த உடனே கொஞ்சம் தூரத்துலேயே கொஞ்சம் மாதிரி டீ ஷாப்ஸு, ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். நான் இந்த காரில் தாங்க வந்தேன். இது நம்மளோட காரு தான், நம்மளோட சொந்த காசில் வாங்கின ஃபஸ்ட்டு காரு. ஸோ மவுண்டெயின்லலாம் ஆல்டோ கார்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்து ஓட்டலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து மேகி, ஆம்லெட் அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே ஒரு பிளேஸில் செட் ஆகிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். நம்ம மேலே ரஸ்தான் பாஸ் போயிட்டு ரிட்டர்ன் வேறு ஸ்ரீநகர் போகணும். We will drop it at the bird detailing center. They will open all the seats and they will clean everything. Got food. Yes. Now start. Paki, how he is seeing? No, don't give full. Oh, what's your jolly cash car? Go. I'm feeling laughing seriously. Yeah, thank you. India is over there. So just when I go.
Gewoon eventjes guiding gaan op ons reis die. Ne? Asal waya. என் கூட இருக்கவரு வந்து, நான் மவுண்டெயின்ல ஓட்டுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்ன உடனே வந்து பயந்துட்டாரு. பட் ஸ்டில் என் கூட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவர் நம்ம டீமு தான். வேற யாரும் கிடையாது. நம்ம கூட தான் 3 வருஷமா நம்ம கூட தான் ட்ராவல் பண்றாங்க எல்லாமே நம்ம டீம் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரா தான் இருந்தது. பட் பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. இப்ப நீங்க வந்து ஸ்ரீநகர்லேருந்து இந்த ராஜ்தான் பாஸ் போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பண்டிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட வந்து கிராஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே அண்டர் பண்டிப்பூர்ல தான் வரும். அண்ட் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மவுண்டைன் டிராவல் தான் வரும். கம்ப்ளீட்டா மவுண்டைன் டிராவல் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட வந்து மவுண்டைன் டிராவல் தான் இருக்கும். மவுண்டைன் ட்ராவல் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே ஸ்லோவா தான் போவாங்க. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஐசைட் வியூ வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. எப்பவுமே லெஃப்ட், ரைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரா இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் மொபைலோ இல்லைன்னா புக் படிக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு கேராவே இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ அந்த வில்லேஜ கிராஸ் பண்ணுவீங்க இல்லையா? பிஃபோர் மவுண்டெயினுக்கு முன்னாடியே அந்த வில்லேஜ்லயே நீங்க வந்து நெறைய ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ், வாட்டர் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க போகும்போது கூட இன்கேஸ் எங்கேயாவது பசிக்குது அப்படின்னா கூட ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம். இன் பிட்வீன் குட்டி குட்டி கடைங்க நெறைய இருக்கும். ஆம்லெட், மேகி அந்த மாதிரிலாம் கிடைக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் மவுண்டைன் ட்ராவல்ல நாட் ஒன்லி என்ஜாய்மெண்ட், ஹெல்தியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி குல்மார்க்ல வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். நெறைய தடவ டிரைவ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஸ்னோலயும் டிரைவ் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பட் ராஜ்தான் பாஸுங்கும்போது வந்து சம்திங் ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா நான் மொத இங்க வரும்போது ஒரு கெஸ்ட் சீட்ல தான் உட்காந்துட்டு வந்தேன். அப்ப எனக்கு கார்லாம் ஓட்ட வராது. ஜஸ்ட் 1 இயர் பேக்ல தான் சொல்றேன். அப்ப எனக்கு கார்லாம் ஓட்ட வராது. ஸோ இப்ப வந்து என்னோட கார்ல நான் ஓட்டிட்டு வர்றது வந்து இட்ஸ் கிரேட்ஃபுல் ஃபார் மீ. Don't do bad. I'm so grateful. Thanks to Ashraf ji. Thanks to to Ash. nature. Oh, I'm going inside the cloud. Cloud-குள்ள போயிட்டு இருக்கேன். Oh my god, cloud-குள்ள போயிட்டு Open இருக்கேன். little bit. That's one. That's small one. So Oh my god. open the headlight. Ah, On the headlight on the small portion, not the big one. headlight, which is headlight? Eh? Sorry. God. Just I'm kidding. Don't worry. I'm kidding. Be careful. I will drive. Don't worry. Yeah. Fine. I can't see anything. Seriously. I can't see anything. I'll show your friend. Oh my god. I cannot see anything, man. I'm so much afraid. Can I drive or not? Yes. I can drive, no? Yeah. You Yeah. can. Maar is van hoor. கொஞ்சம் தூரத்துல போக போக சரஸ்வதி சபதம் மூவில வரும் இல்லையா? அந்த மாதிரி மங்கலா ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த திருவிளையாடல் மூவிலலாம் வர மாதிரி. செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு அந்த டிரைவே எனக்கு. 2வது என்னன்னா, ஆப்போசிட் நம்ம ஒழுங்கா ஓட்டுனாலும் ஆப்போசிட் வண்டியில கொஞ்சம் லைட்டா 1 இன்ச் அவங்க ஹிட் பண்ணிட்டாங்க. 1 மீட்டர் இந்த பக்கம் வந்து ஹிட் பண்ணாங்கன்னா கூட வி வில் ஃபால் கம்ப்ளீட்லி. அது கண்டிப்பா வந்து எலும்பு கூட மிச்சமாகாதும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பிளேஸ் அது போறது. பட் என்னன்னா, நீங்க வர டைம்ல வந்து இந்த இடம் வந்து ரொம்ப கிரீனரியா சூப்பரா இருக்கும் இந்த டிரைவ். கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். முக்கியமா நீங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா, முன்னாடி நெறைய சாங்ஸ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேவரைட் சாங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சிக்னல் இருக்காது. ஏன்னா நெறைய பேர் Spotifyலலாம் ப்ளே பண்ணுவீங்க. ஓகே டன். ஸோ இந்த டைம்ல என்னென்ன பேக் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா, ஓவரா ஜர்க்கின் அந்த மாரிலாம் தேவையில்ல. இன்கேஸ் நீங்க வரீங்கன்னா கூட ரெண்டலுக்கு கூட நீங்க ஸ்ரீநகர்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா ஸ்வெட்டர்ஸ் எடுத்துட்டு வாங்க. நல்ல ப்ராப்பரான சாக்ஸு, அதுக்கப்புறம் காது பொத்துற மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? காது அடைக்கிற மாதிரி ஒரு குல்லா மாதிரி இருந்தா கூட ஓகே தான். தட் இஸ் மோர் தென் இனஃப். கொஞ்ச தூரம் நான் ஓட்டிட்டு போக என்ன ஆச்சுன்னா, எமோஷனலி ரொம்ப அ ஓவர் ஹேப்பில வந்து என்னன்னா, ரொம்ப எமோஷனலா ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் கூட கிடையாது நாங்க. Bit more accelerated than அப்பா I வேலைக்கு get. போயிட்டு வந்து காசு குடுத்தா தான் வீட்ல சோறு வடிக்க முடியும். அந்த மாதிரி ஃபேமிலிலேருந்து வந்த ஆள் நானு. ஸோ இந்த மாதிரி ஒரு காஷ்மீர்ல ஒரு பிளேஸ்ல என்னோட சொந்த கார்ல நான் ஓட்டிட்டு போறது வந்து அதுவும் நானே ஓட்டிட்டு போறது வந்து இட்ஸ் நாட் ஸ்மால் திங் ஃபார் மீ. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம எடுக்கிற டிசிஷன் அந்த கம்ஃபோர்ட்ல இருப்போமா, டிஸ்கம்ஃபோர்ட்ல இருப்போமா அப்படிங்கிறது தான் விஷயம். கம்ஃபோர்ட் இருக்கோ இல்லையோ ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில ரொம்ப அ அ ஹோல்ட் பண்ணி அத கொண்டு போணும். எவ்ளோ பிரச்சனை வந்தாலும், எக்கச்சக்க பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் காஷ்மீர்ல. பட் ஸ்டில் ஐ நெவர் கிவ் அப்.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்புறேன். ஐம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். கண்டிப்பா வந்து நம்ம நம்பணும் அப்படின்னா, எல்லா விஷயமும் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த டேல வந்து நான் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் கொஞ்ச தூரம் போக போக என்னாச்சுன்னா, மழை வர ஆரம்பிச்சுருச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, ஐய்யய்யோ! மழை வந்துருச்சு. மழை வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் எப்படி போறது? அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமா எங்களுக்கு ஸ்னோஃபால் மேல ஒரு ப்ரிடிக்ஷனே இல்ல அன்னைக்கு. மழைன்னு தான் போட்டிருந்தது. In slow mode. Snowfall is a blessing, huh? It's a blessing for me, seriously, from the direct card. Oh my god, it's snowfall! Woo! Snowfall in the May month! May monthல snowfall. அதுவும் நான் வந்து ரஸ்தான் பாஸ் டிரைவ் பண்ணிட்டு வரது அன்னைக்கு. இட்ஸ் a big achievement for me. என்னோட அப்பா எங்க இருந்தாலும் he will be very 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 happy. He must be watching me. Actually, I am really wish like my father should be here, yaar. Now he'll be very happy, no? My daughter driving the highest peak. It's okay. எப்போ பாருங்க போ. நான் எப்படி வண்டி ஓட்டுறேன் பாருங்க. ஹையஸ்ட் பீக். ஸ்னோஃபால் வேற கொட்டுது. ஸ்னோஃபால் கொட்டிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்கேன் நான். I'm so happy. So happy. So ஒரு 2 1/2 ஹவர்ஸ் டிரைவிங்க்கு அப்புறம் நாங்க ரஸ்தான் பாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகும்போது, எங்களுக்கு நல்ல ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களே ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க. You can take the video of your car house. I can't believe this. Seriously, I drive up to Rajasthan Pass. My God. ஆக்சுவலி நான் ஸ்னோஃபால் இன்னைக்கு வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இது நீங்கள் நம்மளுக்கு பிளானும் கிடையாது இல்லை. எத்தனை மணிக்கு 9 மணிக்கு பிளான் பண்ணி we planned 9 o'clock and 10 o'clock we started. Actually we didn't have any plan, we just started. சூப்பர். ஆனால் இது வந்து பிளஸ்ஸிங் சீரியஸ்லி. அது நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தானே போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. என்னோடய காரு இது எல்லாருக்குமே தெரியும். இது என்னோடய ஆல்டோ காரு. என்னோடய சொந்த காசில் நான் வாங்கின காரு இது. இந்த காரு எடுத்துகிட்டு நான் இவ்வளோ ஒரு ஹைட்டான பீக் பாயிண்டில் வந்திருக்கேன். நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன் ஃபுல்லாக. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து வந்தோடனே எனக்கு அப்படி பிளஸ்ஸிங் பாருங்கள். எங்கள் அப்பா, நேச்சர், யூனிவர்ஸ் அவ்வளோ பிளஸ்ஸிங் போடுது. சீரியஸ்லி ஐம் ஸோ ஹாப்பி. காரு வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்னோவில் வாஷ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி என் காரு. நல்லா அப்படியே வாஷ் பண்ண வேண்டியதான். வாஷ் 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 வாஷ். ஓ காட். நல்லா ஸ்னோஃபாலில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான விஷயம் வந்து ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். அதுதாங்க புது வெள்ளை மலை அந்த சாங் போட்டுட்டு அப்படியே ஸ்னோஃபாலை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். Download the song and play this time. நீங்கள் வரும்போது இவ்வளோ ஸ்னோஃபால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வராதிங்க. ஏன்னா எப்போவுமே எதிர்பார்க்காத ஒரு ட்ரிப்பு தான் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி ஓவர்லோடான பிளானோட தான் நிறைய பேர் வரீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா 90% அது ஒர்க் அவுட் ஆகாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆப்போசிட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
எப்போவுமே ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு தான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், நல்ல ஒரு மெமரீஸ் கொடுக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வரீங்க, பெரியவங்களும் கூட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பராக பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சோலோவாக வரீங்க அப்படின்னா பேக்கேஜ் தேவையில்லை, நீங்களே இங்கே வந்துட்டு அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான்லாம் காஷ்மீர் வரும்போது எனக்கு தால் லேக்கே இங்கே இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீரோ நாலேஜில் தான் நான் வந்து நான் காஷ்மீருக்கு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. இது பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சதா அப்படின்னு தான் பார்த்துட்டு வரீங்க. இட்ஸ் நாட் பிஸ்னஸ். இது வந்து ஒரு மெமரிஸ், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு வாங்க. கண்டிப்பாக எல்லா விஷயமும் சூப்பராக நடக்கும். நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்னோ எந்த அளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அந்த அளவு டேஞ்சரஸும் கூடங்க. ஏன்னா ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்கிட் ஆச்சு அப்படின்னா கூட மேலேருந்து விழுந்துருவோம். செயின்லாம் போட்டுட்டு ஓட்டுறது அதனால தான். பட் எங்கள்கிட்ட இப்போ செயின் கிடையாதுங்கனால ரொம்ப பொறுமையாக நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு போனோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் வியூ, அதாவது இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குது. இங்கேருந்து அந்த வியூ வந்து நல்லாவே தெரியும் நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா. ஸ்னோவில் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பள்ளம் இருந்தது, நிறைய இடத்துல மெல்ட் ஆகியிருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து ஒரு மாட்டிக்கிச்சு, பெரிய லோடு லாரி. அதுக்கு முன்னாடி ஒரு காரு. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்கில்டு டிரைவரால் மட்டும்தான் இந்த இடத்த மேனேஜ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் ஸ்ரீநகர் வரலாம், குல்மார்க், பஹல்காம், சோன்மார்க்லாம் ரொம்ப நார்மல் ரோடு. சோன்மார்க் கூட கிடையாது, மற்ற ரோட்ஸ்லாம் ரொம்ப நார்மல் ரோட்ஸு. பட் இந்த மாதிரி ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் டிரைவரோ இல்லை லோக்கல் வெஹிக்கிளோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா மவுண்டனில் எனி டைம் வெதர் வந்து சேஞ்ச் ஆகும், நீங்கள் பயங்கரமாக மாட்டிப்பீங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சடனாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கீழே வந்து ஆள் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாரி டிரைவர் பாருங்கள், எவ்வளோ ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் சூப்பராக வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக பயங்கர பள்ளம். அண்ட் ரெண்டாவது ரோடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக 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 மெல்ட் ஆகிடுச்சு. அந்த லாரி போனதுனால தான் எங்களுக்கு ஓரளவு ரோடு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி கிளியராக எது மேடு எது பள்ளங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் பார்ப்பீங்க ரைட் சைடில் எவ்வளோ பள்ளம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. ஆக்சுவலி அந்த பைன் ஃபாரஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வருது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சு அப்படின்னாலே காலி தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பட் ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணோம். ரிட்டர்ன் வரும்போது நான் ஓட்டலைங்க, என்னோட அஷ்ரப் ப்ரோ தான் வந்து ஓட்டிகிட்டு வந்தார். இதுதான் பண்டிப்பூர் வில்லேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரிவருமே வந்து ஓடும். ஸோ நீங்கள் பிக்னிக் மாதிரி வரீங்கன்னா கூட இங்கே அழகாக ஒன் டே வந்துட்டு ஒரு பிக்னிக் போகிற மாதிரி நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிற இடத்துல எங்களுக்கு ஒன் டே பிக்னிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நம்மக்கிட்ட நீங்கள் டூர் எடுத்தாலும் கேம்பிங், பிக்னிக் இது எல்லாமே பாசிபிள். சம்மரில் பயங்கர பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ரொம்ப ஓவர்லோட் பிளான் இல்லாமல் அழகாக ஒரு மைண்டில் வாங்க, ஃப்ரீ மைண்டில் வாங்க, நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெல்கம் டு காஷ்மீர். சம்மர் தான் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.